இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, போன தாட்டி மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் எழுதி ரிசல்ட் எப்போ வந்துச்சு, ப்ராக்டிக்கல் டெஸ்ட் எப்போ வச்சாங்க, அதுக்கான ரிசல்ட் எப்போ வந்துச்சு, அதுக்கப்புறம் ஓரல் டெஸ்ட் எப்போ வச்சாங்க, செலெக்ஷன் லிஸ்ட் லாஸ்ட்டாக எப்போ விட்டாங்க, இந்த மாதிரிலாம் டேட் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 2021 பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் நோட்டிஃபிகேஷன் 59/122 இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து வேகன்சி கொடுத்து எக்ஸாம் வச்ச டேட் பார்த்தீங்கன்னா 31/7/2021 1/8/2021 எக்ஸாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரிசல்ட் வந்து எப்போ விட்டுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆன்சர் கீ எப்போ விட்டுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 9 நாள் கழித்து உடனே வந்து ஆன்சர் கீ விட்டுட்டாங்க. அதாவது 9/8/2021 வந்து ஆன்சர் கீ விட்டுட்டாங்க. அதுக்கு இதோட ஃபைனல் ஆன்சர் கீ எப்போ விட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 8/9/2021, அதாவது கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சு. இந்த ஃபைனல் ஆன்சர் கீ விட்டதுக்கப்புறம் கட் ஆஃப் மார்க் எப்போ விட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதத்தில் 21/9/2021 வந்து கட் ஆஃப் மார்க் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நாள்லேயே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு வந்து இப்போ 2024 வந்து ஆன்சர் கீ இறுதி ஆன்சர் கீ விட்டதோடு சரி, இன்னும் கட் ஆஃப் மார்க்கும் செய்முறை தேர்வுக்கான டேட்டு ஒன்று இது வரைக்கும் கொடுக்கல. ஏன் இந்த இடத்துல டிலே ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 2021 ஓஏ, நைட் வாட்ச்மேன், மசாஜி இந்த மாதிரி போஸ்டிங் மட்டும்தான் எக்ஸாம் வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த தாட்டி பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா டிரைவர், சீனியர் பெயிலிஃப், ஜூனியர் பெயிலிஃப் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே எக்ஸாம் வச்சனால இவங்களுக்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் கட் ஆஃப் மார்க் வைக்கணும், ப்ராக்டிக்கல் வைக்கணும், ஓரல் டெஸ்ட் வைக்கணும் அப்படின்றனால தான் நம்மளுக்கு இந்த இடத்துல டிலே ஆகுது. இப்போ இந்த இடத்துல வந்து சீனியர் பெயிலிஃப், ஜூனியர் பெயிலிஃப்லாம் டைரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான். ஆனால் டிரைவருக்கு வந்து ப்ராக்டிக்கல் வைக்கணும். ப்ராக்டிக்கல் வச்சு அதுக்கப்புறம் தான் அவங்களை வந்து செலக்ட் பண்ண முடியும். அதனால தான் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து கட் ஆஃப் வரதுக்கும் சரி, ப்ராக்டிக்கல் டேட் வரதுக்கும் லேட் ஆகுது ஒழிய மற்றபடி எந்த ஒரு காரணமும் இல்லை. போன தாட்டி இருந்தாலும் எந்த டேட்டுக்குள்ளே இந்த மாதிரி இது கொடுத்துருந்த டேட் கட் ஆஃப் கொடுத்துருந்தாங்க, டெஸ்ட் வச்சுருந்தாங்க அப்படின்ட்டுலாம் ஒரு தாட்டி பார்த்துடலாம். இப்போ கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னா போன தாட்டி வந்து 21/9/2021 வந்து கட் ஆஃப் மார்க் கொடுத்துட்டாங்க. செய்முறை தேர்வு நுழைவுச்சீட்டும் பார்த்தீங்கன்னா அந்த டேட்லேயே கட் ஆஃப் மார்க் கொடுத்த உடனே அப்பயே வந்து என்ன பண்ணிட்டாங்க, செய்முறை தேர்வுக்கு யார் யார் தகுதியானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ஆல் டிக்கெட்டும் அந்த டேட்லேயே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்ணிட்டு அந்த செய்முறை தேர்வானது எப்போ நடைபெற்றிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த 4வது நாள்லேயே நடைபெற்றிருக்குது. 21/9/2021 ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கான ஆல் டிக்கெட் கொடுத்ததுக்கப்புறம் 25/9/2021 26/9/2021 ப்ராக்டிக்கல் டெஸ்ட் நடத்திட்டாங்க. இதில் வந்து போன தாட்டி நம்ம கேள்விப்பட்ட மாதிரி ஆண்களுக்கு வந்து 25/9/2021, பெண்களுக்கு வந்து 26/9/2021 இந்த 2 நாட்கள்லையும் இவங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட் நடத்தி முடிச்சிட்டாங்க. ப்ராக்டிக்கல் டெஸ்ட் நடத்தி முடித்தோடனே எத்தனை நாள் கழித்து இவங்களுக்கு ப்ராக்டிக்கல் கட் ஆஃப் ஓரல் டெஸ்ட்டுக்கான டேட் வந்துச்சு அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், ப்ராக்டிக்கல் கட் ஆஃப் ஆனது கரெக்டாக 15 நாளில் வந்து ப்ராக்டிக்கலுக்கான கட் ஆஃப் மார்க்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது எந்த டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் கட் ஆஃப் வந்து 8/10/2021 ப்ராக்டிக்கலோட கட் ஆஃப் வந்துருச்சு. அதாவது 26/9/2024 லாஸ்ட் வரைக்கும் ப்ராக்டிக்கல் முடிச்சுட்டு அதுக்கான கட் ஆஃப் வந்து 12 நாள்லாம் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரல் டெஸ்ட், இவங்களுக்கு வந்து ஓரல் டெஸ்ட் எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டோட கட் ஆஃப் கொடுத்ததுக்கப்புறம் ஓரல் டெஸ்ட் வந்து 22/10/2021, 23/10/2021, 24/10/2021 இந்த 3 நாள்லையும் ஓரல் டெஸ்ட் வந்து நடத்தியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட் வந்து 29/11/2021 வந்து 17 மாவட்டத்துக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு ஃபஸ்ட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து மீதி உள்ள 15 மாவட்டத்துக்கு வந்து 7/12/2021 வந்து செலெக்ஷன் லிஸ்ட் விட்டுட்டாங்க. ஆனால் இவங்க எல்லாருமே டியூட்டியில் போய் ஜாயின் பண்ணுற டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாக தான் இருந்துச்சு. அதாவது இந்த 17 மாவட்டத்துக்கான செலெக்ஷன் லிஸ்ட் வந்து 29/11/2021 கொடுத்துருந்தாலும் அவங்க கோர்ட்டில் போய் அவங்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டில் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு வந்து 8/12/2021 இந்த 15 மாவட்டத்துக்கு வந்து 10/12/2021 இவங்க போய் அவங்களோட டாக்குமெண்ட்லாம் கொடுத்து ஜாயின் பண்ணுற மாதிரி டேட்டு கொடுத்துட்டாங்க. அதாவது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, இறுதி விடைத்தாள் வந்து 8/9/2021 கொடுத்துட்டு கட் ஆஃப் மார்க் வந்து 21/9/2021 கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்துருந்தோம்.
ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கும் கட் ஆஃபுக்கும் கொடுத்த இடைப்பட்ட நாட்கள் என்னென்னா 4 நாட்கள் தான் கொடுத்துருந்தாங்க. அதனால் கட் ஆஃப் வந்த உடனே உங்களுக்கு வந்து எக்ஸாம்ன்றது ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுன்றது வந்து உடனே நடத்திடுவாங்க. அதனால் வந்து கட் ஆஃப் வந்து 1 மாதம் ஆகும் அப்படின்லாம் யாரும் எதிர்பார்த்துட்டு வேணாம். உடனே டெஸ்ட்டுக்கு படிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் ப்ராக்டிக்கலுக்கு போய் நல்லபடியாக அட்டன் பண்ண முடியும். அதுக்கடுத்து வர ப்ராசஸ் எல்லாம் வேகமாக நடந்துடும். ப்ராக்டிக்கல் கட் ஆஃப் சீக்கிரம் விட்ருவாங்க, ஓரல் டெஸ்ட்டு சீக்கிரம் வச்சுருவாங்க, செலெக்ஷன் லிஸ்ட்டும் வேகமாக விட்ருவாங்க. இந்த வீடியோவில் வந்து போன தாட்டி எந்தெந்த டேட்டில் எக்ஸாம் வச்சாங்க, கட் ஆஃப் எப்போ கொடுத்தாங்க, அந்த மாதிரிலாம் இந்த வீடியோவில் பார்த்தோம். இப்போ 2024 டிலே ஆகிறதுக்கு காரணமே இந்த ஒரு 2-3 போஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஒன்றாவே எடுத்தனால தான் டிலே ஆகுது ஒழிய வேறு எந்த ஒரு காரணமும் இல்லை. இந்த மாதம் இறுதியில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்துடும். அதனால் இன்னும் தள்ளி போகும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்காதீங்க. தொடர்ந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து ரெடியாகுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.